ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபேமிலி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேபி ரெசிபி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கான கொத்தமல்லி சட்னி. அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வடச்சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மிளகு, காரத்துக்கு 2 மிளகு போட்டு கொஞ்சோண்டு புளி போட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டு நல்லா அது வந்து ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பல் பூண்டு போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா இலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கலாம். நான் வந்து நைட்டு டின்னருக்கு 1 நேரம் ஆகிற மாதிரி மட்டும் இதனுக்காக செஞ்சேன். அது கொத்தமல்லி தழை அதை போட்டு நல்லா வணக்கிட்டு அது நல்லா ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய், ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு, ஒரு கைப்பிடி தேவையில்லை, கொஞ்சமாக போடுங்க, சும்மா 4 பல் போட்டாங்க போதும். அந்த போட்டு தேங்காய் போட்டு நல்லா வணக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தால் கொத்தமல்லி சட்னி ரெடி. பேபிஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.